அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிசம்பர் மாத பலன்களில் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே கும்பராசி கும்பராசிக்காரங்க ஆன்மீக ரீதியான ஒரு ராசி இலக்கணக்காரங்களாக இருப்பாங்க. சன்னியாசி வீடுன்னு சொல்லுவோம். அவங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எப்பவும் கோபுரம்னு சொல்லக்கூடிய கலச வீடாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிந்தனை செயல்பாடுகள், பொருளாதார ஆதாயம், சிறுக சிறுக கிடைக்கக்கூடிய தன்மைகள், நின்று போன பணங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மையும், குடும்ப உறவுகளில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கசப்புத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றதா. ஆனால் ஆதாய ரீதியான விஷயங்களை, பொருளாதார ரீதியான விஷயங்களை எந்த குறைபாடுகளும் இல்லாத மாதம் அப்படின்னே சொல்லலாம். எடுத்து வச்சக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய சூழல் உண்டு. இளைய சகோதர ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதன் ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ கிராஷ் ஆகக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு. பொருளாதார ஆதாயம் உண்டு அப்படின்னாலும் கூட அதே மாதிரி வண்டி வாகனம், வீடு யோகம் சார்ந்த விஷயங்களை, கொஞ்சம் போக்குவரத்து சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் சென்று வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. குழந்தைகள் ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனோடு பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் எப்போவுமே நிரந்தரம் இல்லாமல் நிலையில்லா வேலையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிலையான அமைப்பும் அதன் ரீதியான முக்கியமான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கும். பொதுவாகவே வேலை சார்ந்த விஷயங்களை அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது தான். கணவன் மனைவி ஒருவருடைய ஈகோ மட்டும் வராமல் பார்த்துக்காது மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றபடி அப்படிங்கும்போது நல்ல ஒரு பரஸ்பரம் இருக்கக்கூடிய சூழல் உண்டு. சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் உருவாகவும் அமைப்பு உண்டுங்க. எதிர்பாராத லாப யோகங்கள் கட்டாயம் உண்டு அப்படின்றது போது உறவுகள் ரீதியாக பலம் இருக்காது. பொதுவாகவே அதாவது கும்பராசி கும்ப லக்னக்காரங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறி இருந்தால் தான் உங்களுக்கு வளர்ச்சிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும்போது உறவுகள் பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இல்லை. உறவுகள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்ற விஷயம். எதிர்பாராத லாபம் கட்டாயம் உண்டு அப்படின்றதான். எப்போதும் குலதெய்வ வழிபாடு விடாமல் செய்வது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தி யோகத்தை ஏற்படுத்தி காப்பாற்றும் தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் அப்படின்றதான். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகளும், இந்த மாதத்தில் உங்களுக்கு மன மகிழ்வையும் பயணங்களையும் கோவில் சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய தன்மைகள், இது மாதிரியான அமைப்புகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. உறவுகள் ரீதியாக மேன்மையும் சந்தோஷத்தையும் காணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தொழில் ரீதியாக அபரீதமான லாபத்தை சந்திப்பீர்கள். நண்பர்கள் ரீதியான விஷயங்கள் எதிரியாக மாறும் தன்மைகள் ஒன்று, எதிரிகள் நண்பனாக மாறும் தன்மைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நிதானமாக செயல்படுவது நலத்தை ஏற்படுத்தும். மூத்த உறவுகளால் உங்களுக்கு பொருளாதார ஆதாயம், அவர்கள் ரீதியாக கடன் வாங்கி கொடுக்கறது செய்கிறது, அவர்களுக்கு செய்வது என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சு கொடுக்குது அப்படின்ற விஷயம்தான். சேவிங் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதன் ரீதியான ஒரு பரிணாம வளர்ச்சியாக ஒரு முன்னேற்ற ரீதியான ஒரு படி எடுத்துக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். வேலை லாபம், இது மாதிரியான செயல்பாடுகள் கட்டாயம் உண்டு. முதலீடு சொத்துக்களை அமைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டுன்றதாங்க. மிக்க நன்றி.